கடந்த இதே மாதம் 4ஆம் தேதி 6,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன இருதய கேத்லாப் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டு அது தற்போது பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் பல்வேறு புதிய வசதிகள் என்கின்ற வகையில் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத கூடுதல் வசதிகள் என்கின்ற வகையிலும் டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவமனையில் இருக்கிற வசதிகளை காட்டிலும் கூடுதல் வசதிகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு வசதிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில்தான் இந்தியாவிலேயே அதிகமாக பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கைகள் 288 இருக்கிறது. ஒரு சாதாரண அறைக்கு 3000 ரூபாய் வாடகையும், அது கொஞ்சம் டீலக்ஸ் என்கின்ற வகையிலான வார்டுக்கு 6000 ரூபாயும் அந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் 288 இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு இட்ட கட்டளையாக தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனைகளில் எல்லாம் பே வார்ட்ஸ் திறந்து வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் கட்டண படுக்கைகள் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி தொடர்ச்சியாக நான் மதுரை, கோவை, சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸை தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறேன். அந்த எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு 8-10 என்கின்ற வகையில்தான் அந்த பே வார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக பே வார்ட்ஸ் என்கின்ற வகையில் இன்றைக்கு 70 தனி அறைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 கட்டண தனி அறைகளை பொறுத்தவரை இதில் வேறு எந்த மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் அந்த அறைகளிலேயே இருக்கிறது. ஒரு ஐசியு வசதிகளை ஒவ்வொரு அறையும் பெற்றிருக்கிறது. ஐசியு சிகிச்சைக்கு என்ன மாதிரியான உபகரணங்கள் தேவைப்படுமோ அந்த உபகரணங்கள் எல்லாம் ஒவ்வொரு அறையிலும் இருக்கிறது. இதில் குறைந்தபட்ச கட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் 1200, இரண்டாவது என்கின்ற வகையில் 2000 ரூபாய், அதிகபட்சமான கட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் 3000 ரூபாய். இந்த 3 அறைகளிலும் தனித்தனியே தொலைக்காட்சி பெட்டிகள், ஃப்ரிட்ஜ் போன்ற வசதிகள், சோஃபா போன்ற வசதிகள், அதோடு மட்டுமல்ல குளிர்சாதன வசதி, ஆக்சிஜன் மற்றும் மானிட்டர் உபகரணங்கள், செவிலியரை அழைக்கும் நர்ஸ் கால் சிஸ்டம் ஒன்றும் இந்த அறைகளில் இருக்கிறது. ஒரு பட்டனை அழுத்தினால், ஒரு பொத்தானை அழுத்தினால் செவிலியர் அறையில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியில் அந்த எண், எந்த அறையிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது என்கின்ற எண் காட்சிப்படுத்தப்பட்டு அவர்கள் உடனடியாக எந்த மாதிரியான உபகரணத்தோடு இந்த அறைக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து அந்த செவிலியர் அறையில் இருக்கிற அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களோடு இந்த அறைக்கு வருவார்கள். அந்த மாதிரியான வசதியும் இதில் இருக்கிறது. இந்த 70 அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 ஒரே தளத்தில் 70 அறைகள் என்கின்ற வகையில் 70 அறைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக 70 பே வார்ட்ஸ் இன்றைக்கு கட்டண தனி அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.